உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் ஃப்ரீயான சேனல்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் லோக்கல் ஏரியாவில் இருந்து லோக்கல் சேனல்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்காகவே வந்து லோக்கல் சேனல்ஸை ஃபோக்கஸ் பண்ணியே இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் லிட்டரலாக லான்ச் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இது ஃபயர் டிவிலேருந்து, ஆண்ட்ராய்ட் டிவிலேருந்து, சாம்சங் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போல் வீடியோஸை மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த சேனலில் அதிகமான வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சர்ச் ஆப்ஷனில் YET Plus அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இது சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த நியூவான ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இது உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. பிளே ஸ்டோரில் அஃபிஷியலாக இந்த ஆப் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சில பல பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். உங்கள் ஏரியா மட்டும் இல்லாமல் அதர் ஏரியாஸ் தமிழ்நாடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரீஜனலாக சவுத் இந்தியன் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருக்க லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே இதில் வந்து வேலிடாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. அந்த பெய்டு ஆப்ஷன்லாம் போகாமல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நல்ல வந்துட்டு தான் போகும். ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரீயான லோக்கல் சேனல்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் தான் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். இதில் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் UI ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது. நல்ல ஆட்ஸ் வந்துட்டு தான் போகும். இது போல் பேனர் ஆட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை தவிர்த்துட்டு இங்கே எந்த வகையான பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன ஹைலைட்டடான விஷயம்னா இதில் லைவ் டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம். மியூசிக் சேனல்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ரேடியோவை கேட்டுக்க முடியும். இந்த ரேடியோ கேட்டுக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஆளுங்கள்லேருந்து இப்போ இருக்க 2K வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு தோணுது. ஸோ இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் போட்டு ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது போல் தேடி தொலைவாமல் நீங்கள் ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த சேனல் முக்கியமானதோ அதுக்கெல்லாம் ஹார்ட் கொடுத்து அப்படியே மை லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து டியூன் பண்ணிக்க முடியும். இதில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அண்ட் பார்த்தீங்கன்னா மராட்டி முதற்கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரேடியோ ஸ்டேஷன்ஸில். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனல்ஸும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனல்ஸ் லிட்டரலி பார்க்கும்போது நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கும் மேலே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே போக விரும்பல, கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்தினால விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் எந்த ரீஜியனில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற ரீஜியன்ஸும் கிடைக்கும். பட் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த UI உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ரீஜியன், அதாவது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ் வந்து அதிகமாக புஷ் பண்ணுவாங்க, கேரளாவில் இருக்கேன்னா மலையாளம் அதிகமாக புஷ் பண்ணுவாங்க, மற்ற ரீஜியன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க UI பார்த்தீங்கன்னா அது போல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும்னு சொல்லலாம். அது உண்மையாலுமே சீம்ஸ் டு பி குட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸாக தான் சில இதெல்லாம் மாறும், ஆனால் ரீஜியன் வைஸாகவே மாற்றுறது இட்ஸ் ரியலி குட். கூடவே கவர்மெண்ட் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டசபையை பார்க்குறதாகட்டும் அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து பார்க்குறதாகட்டும் அதுக்குமே இந்த சேனல்ஸ்லாம் யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இது போல வீடியோஸ் கண்டினியூவாக போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.